யாழில் 31 எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு பெட்ரோல் நேற்று விநியோகம். இலங்கைக்கான பிரித்தானிய தூதுவர் சுமந்திரன் இடையில் சந்திப்பு. அருண் ஹேமச்சந்திரவின் ஊழல் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த சாணக்கியன். விசாரணைக்கு வரவுள்ள பிள்ளையானின் அடிப்படை உரிமைகள் மனு. அடக்குமுறையை பிரயோகிக்க தொடங்கியுள்ள அரசாங்கம் நாமல் குற்றச்சாட்டு. ஈரானில் உள்ள இலங்கை தூதரகம் தற்காலிகமாக இடமாற்றம். முன்னணியின் பொய் அம்பலம் 13ஆம் திருத்தமே ஆரம்ப புள்ளி. ஆண்டு இறுதி வரையில் காத்துக் கொண்டிருக்காது, நேர காலத்துடன் திட்டங்களை செயற்படுத்தி முடியுங்கள் வடக்கு ஆளுநர். யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு தேவையான பெட்ரோல் சீராக வழங்கப்பட்டு வருகிறது என யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்தார். யாழ் மாவட்ட பெட்ரோல் விநியோகம் தொடர்பில் அரசாங்க அதிபரால் வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு சராசரியாக ஒரு நாளைக்கு 115,000 லிட்டர் பெட்ரோல் தேவை என கணிக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் யாழ் 31 எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு 264,000 லிட்டர் பெட்ரோல் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும், இன்றைய தினம் 28 எரிபொருள் நிலையங்களுக்கு வடபிராந்திய இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினால் 280,800 லிட்டர் பெட்ரோல் விநியோகிக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். இலங்கைக்கான பிரித்தானிய தூதுவரை இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் சந்தித்தார். யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை குறித்த சந்திப்பு இடம்பெற்றது. எதிர்வரும் மனித உரிமை பேரவை கூட்டத்தொடர் சம்பந்தமாக நீண்ட உரையாடலில் ஈடுபட்டதாக சுமந்திரன் தனது சமூக ஊடகத்தில் தெரிவித்தார். நாமல் ராஜபக்சவுடன் நீலப்படையணியுடன் இணைந்து செயல்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் பல்வேறு ஊழல் மோசடிகளுக்கு துணை போனவர் என வெளிவிவகார பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த சாணக்கியன், இதுபோன்ற தாந்தோன்றித்தனமான பேச்சுக்களால் தான் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் படுதோல்வி அடைந்தீர்கள். வெட்கம் என்பதொன்று இருந்தால் களுவாஞ்சிக்குடி பிரதேச சபையில் ஆட்சி அமைக்க பிள்ளையாருடன் பேசுவீர்களா என்றார். செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற விளையாட்டு ஊக்குவிப்பு பதார்த்த பயன்பாட்டுக்கு எதிரான சமவாய சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றிய வெளிவிவகாரத்துறை பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர சில முறைகேடுகள் தொடர்பில் சாணக்கியன் எம்பி சபையில் கருத்துக்களை தெரிவித்தார். ஆனால் அந்த சம்பவங்கள் இடம்பெறும் காலங்களில் அவர் நாமல் ராஜபக்சவினுடைய இருந்தார். நாமல் ராஜபக்சவின் நீலப்படையணியுடன் அவர் இருந்தார். அந்த வகையில் அக்காலத்தில் இடம்பெற்ற அனைத்து ஊழல் மோசடிகளுக்கும் இவர் துணை போயிருந்தார். அவ்வாறு இருந்தவர் தற்போது நமது அரசாங்கம் தொடர்பில் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது பொருத்தமற்றது என்றார். இதற்கு பதிலளித்த சாணக்கியன், நான் சபையில் உரையாற்றிய போது எந்தவொரு முறைகேடுகள் தொடர்பிலும் எதனையும் குறிப்பிடவில்லை. கிழக்கு மாகாணத்தின் விளையாட்டுத் துறையில் ஏற்பட வேண்டிய முன்னேற்றம் தொடர்பில் கருத்துக்களை முன்வைத்தேன் என தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த அவர், இது முதலில் இவ்வாறு தாந்தோன்றித்தனமாக பேசுவதை நிறுத்துங்கள். தாந்தோன்றித்தனத்தால் தான் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் படுதோல்வியடைந்துள்ளீர்கள். நாங்கள் கொள்கையுடன் செயற்படுகிறோம். களுவாஞ்சிக்குடி பிரதேச சபையில் ஆட்சி அமைப்பதற்கு உங்கள் கட்சி பிள்ளையாருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளது. உண்மையில் உங்களுக்கு வெட்கம் என்பதொன்று இல்லையா என கேள்வி எழுப்பினார். நாட்டில் மிக குறுகிய காலப்பகுதியில் 3 பிரதான தேர்தல்கள் நடாத்தப்பட உள்ளன. தற்போது நாட்டின் அபிவிருத்திக்கான வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டியுள்ளது. எனவே அவற்றுக்கு முன்னுரிமை அளித்து அதன் பின்னரே மாகாண சபை தேர்தல் குறித்து தீர்மானிக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை அவர் தெரிவித்தார். மாகாண சபை தேர்தல்கள் குறித்து ஸ்திரமான தீர்மானம் ஒன்று எடுக்கப்படவில்லை. சுமார் 8 மாத காலப்பகுதிக்குள் ஜனாதிபதி தேர்தல், பொது தேர்தல் மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்பன நடாத்தப்பட்டுள்ளன. தற்போது மக்கள் நமக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்துக்கு அமைய செயற்பட வேண்டும். நவம்பரில் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்க வேண்டியுள்ளது. இவ்வனைத்து காரணிகளையும் அடிப்படையாக கொண்டுதான் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான காலம் தீர்மானிக்கப்படும். அதற்கு முன்னர் இதனுடன் தொடர்புடைய சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டி இருக்கின்றது என தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றப்புலனாய்வு துறையில் தன்னை கைது செய்து தடுத்து வைக்க எடுத்த முடிவு அவரது அடிப்படை மனித உரிமைகளை மீறுவதாக தீர்ப்பளிக்க கோரி முன்னாள் அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவை ஜூலை 23ஆம் தேதி பரிசீலிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மனு நேற்று உச்சநீதிமன்ற நீதியரசர்களான எஸ். துரைராஜா, மேனகா விஜயசுந்தரம் மற்றும் சம்பத் விஜயரத்ன ஆகியோர் 3 கொண்ட அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சட்டம் அதிபர் சார்பில் முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் சுகசி கேரத் நீதிமன்றத்தில் சாட்சியங்களை சமர்ப்பித்து இந்த மனு தொடர்பான வரையறுக்கப்பட்ட ஆட்சேபனைகளை சமர்ப்பிக்க 2 வார கால அவகாசம் கோரினார். 3 நீதியரசர்களை கொண்ட அமர்வு வரையறுக்கப்பட்ட ஆட்சேபனைகளை சமர்ப்பிக்க பிரதிவாத தரப்பினருக்கு 2 வார கால அவகாசம் அளித்ததுடன் அன்றிலிருந்து 1 வாரத்துக்கு ஏதேனும் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்யுமாறு மனுதாரர் தரப்பினருக்கு உத்தரவிடப்பட்டது. பின்னர் உண்மைகளை உறுதிப்படுத்த ஜூலை 23ஆம் தேதி மனுவை மீண்டும் விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. ஏப்ரல் 8ஆம் தேதி தனது கட்சியின் அமைப்பு நடவடிக்கைகளில் பங்கேற்றுக் கொண்டிருந்த போது குற்றப்புலனாய்வு துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் குழு வந்து மட்டக்களப்பு பகுதியில் தன்னை கைது செய்ததாக மனுதாரர் தெரிவித்துள்ளார்.
அரசாங்கம் அடக்குமுறையை பிரயோகிக்க தொடங்கியுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன ஆளும் கட்சியின் தேவைகளை நிறைவேற்றுபவராக இருக்கக்கூடாது என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் தாசி ஜெயசேகரவுக்கு எதிராக ஆளும் கட்சியினால் செய்யப்பட்ட முறைப்பாடு தொடர்பில் விசாரணை நடத்த குழு ஒன்றை சபாநாயகர் நியமித்தார் என தெரிவித்தார். எனினும் எதிர்க்கட்சிகளினால் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தொடர்பில் செய்த முறைப்பாட்டை சபாநாயகர் நிராகரித்து விட்டதாக நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சபாநாயகர் நடுநிலையாக இருக்க வேண்டுமே தவிர ஆளும் கட்சிக்கு பக்கசார்பாக இருக்கக்கூடாது என வலியுறுத்தியுள்ளார். ஈரான் இஸ்ரேல் மோதல் தீவிரமாகியுள்ள நிலையில் ஈரானில் உள்ள இலங்கை தூதரகம் தற்காலிகமாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு அமைச்சர் விஜித ஹேரத் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். தெஹ்ரானில் இயங்கி வந்த இலங்கை தூதரகம் ஈரானின் வடக்கு பகுதிக்கு மாற்றப்பட்டுள்ளதுடன் தூதரக அதிகாரிகளும் பாதுகாப்புக்காக அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். இருப்பினும் அனைத்து தொலைபேசி எண்கள் வழமை போன்று செயல்பட்டு வருகின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் தேசிய பேரவை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் மேற்கொண்ட கூட்டு ஒரு கொள்கை கூட்டு என்று கூறப்பட்டது. தமிழ் தேசிய அரசியலில் 13ஆம் திருத்தத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் துரோகிகள் என இதுவரை காலமும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் குற்றம் சாட்டி வந்தனர். தற்போது 13ஆம் திருத்தத்தை ஆரம்ப புள்ளியாக ஏற்றுக்கொள்கை கூட்டுக்குள் வந்துள்ளதாக இபிஆர்எல்எஃப் கட்சியைச் சேர்ந்த சர்வேஸ்வரன் தெரிவித்துள்ளார். அந்த வகையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியைச் சேர்ந்த இபிஆர்எல்எஃப் கட்சியைச் சேர்ந்த சர்வேஸ்வரனை கேட்டபோது 13ஆம் திருத்தத்தை ஆரம்ப புள்ளியாக ஏற்றுத்தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அல்லது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் எங்களுடன் கொள்கை இணக்கத்துக்கு வந்துள்ளனர் என தெரிவித்தார். ஏற்கனவே தமிழ் தேசிய பேரவை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய கட்சிகளின் கூட்டு தொடர்பான ஒப்பந்தத்தில் 13ஆம் திருத்தத்தை நிராகரிக்கவில்லை என்பது மிகப்பெரிய விமர்சனமாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. அதனை தீர்வாக நாங்கள் ஏற்கவில்லை தானே என கூறி சமாளிக்க முற்பட்டார்கள். தற்போது 13ஆம் திருத்தத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்பது முன்னணியின் ஆதரவாளர்களுக்கு அதிருப்தி கொடுப்பதாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் முதலாவது பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கலாநிதி கீதா கோபிநாத்துக்கும் பிரதமர் கலாநிதி கருணை அமரசூரியவுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று ஜூன் 16ஆம் தேதி அலரி மாளிகையில் இடம்பெற்றது. நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டமைக்கும் பாதையில் இலங்கை பயணிக்கின்ற சூழ்நிலையில் சர்வதேச பங்குதாரர்களுடன் நெருக்கமாக பணியாற்றுவதற்கான அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் குறித்து கலாநிதி கீதா கோபிநாத் இதன்போது கவனம் செலுத்தினார். கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் புதிய அரசாங்கம் பின்பற்றும் வெளிப்படைத்தன்மை மற்றும் செயற்திறனான அணுகுமுறையை கலாநிதி கோபிநாத் பாராட்டியதுடன் இதுவரை அடைந்துள்ள முன்னேற்றம் அரசாங்கத்தின் முயற்சிகளில் சர்வதேச நம்பிக்கையை வலுப்படுத்தியுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் பொருளாதார சீர்திருத்த சட்டகம் இலங்கையைப் போலவே நிதி மற்றும் கட்டமைப்பு சவால்களை எதிர்கொள்ளும் ஏனைய நாடுகளுக்கு ஒரு முன்மாதிரியாக அமைகிறது என கலாநிதி கோபிநாத் குறிப்பிட்டார். அதிகளவான வெளிநாட்டு முதலீடுகளை ஈட்டல், எரிசக்தி போன்ற மூலோபாய துறைகளில் நிலையான மற்றும் பெரியளவிலான முன்னேற்றங்களின் நீண்டகால நம்பகத்தன்மைக்கு இது மிகவும் முக்கியமானது என்பதால் இது குறித்து இரு தரப்பினரும் விரிவாக கலந்துரையாடினர். குறிப்பாக கூட்டுறவு துறையை மேம்படுத்துவதற்காக தனியாருடன் போட்டியிடக்கூடியவாறு புத்தாக்க சிந்தனைகளை நோக்கி செயற்படுமாறு ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளார். மகளிர் விவகாரம், புனர்வாழ்வு அளித்தல், சமூக சேவை, கூட்டுறவு, உணவு வழங்கல் விநியோகம் மற்றும் தொழில்துறையும் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் வர்த்தக வாணிப அமைச்சின் கீழ் இந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்கள், நிதி மற்றும் பௌதிக முன்னேற்றம் தொடர்பாக ஆராயும் மாதாந்த கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தலைமையில் ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றது. ஆண்டு இறுதி வரையில் காத்து கொண்டிருக்காது நேரகாலத்துடன் திட்டங்களை செயற்படுத்தி முடிக்க வேண்டும். எந்தவொரு காரணத்துக்காகவும் திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி செலவு செய்து முடிக்காமல் இருக்க முடியாது என தெரிவித்தார். இதன் பின்னர் மகளிர் விவகார அமைச்சு, சமூக சேவை திணைக்களம், தொழில்துறை திணைக்களம், கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்களம், கூட்டுறவு ஊழியர் ஆணைக்குழு என ஒவ்வொரு திணைக்களங்களின் திட்டங்கள் முன்னேற்றங்கள் விரிவாக ஆராயப்பட்டது.